Hi friends, welcome to my YouTube channel. நாங்க இந்த லாஸ்ட் சண்டே வந்து ஊட்டி போயிருந்தோம். ஸோ அந்த வீடியோ தான் நான் வந்துட்டு எடுத்திருந்தேன். நாங்க பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர்நூனே ஆயிடுச்சு கிளம்பும்போது. 11:00 தான் வந்துட்டு கிளம்புனோமே. சத்தியமங்கலம்லேருந்து மேட்டுப்பாளையம் வந்து குன்னூர் வழியா தான் ஊட்டி ரீச் பண்ணோம். கிளைமேட் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ஓகேவா தான் இருந்தது கூலிங்கு. பட் நம்ம இங்க கீழ இருந்து மேல போம்போது கீழ ரொம்ப வெயிலு. அதுக்கு பரவால்ல ஊட்டி அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா ரொம்ப பெரிய குளிரெல்லாம் இல்லைன்னு வைங்களேன். நாங்க ஊட்டியில வந்து எந்த பிளேஸ்க்குமே போகவே இல்ல. ஐ மீன் பொட்டானிக்கல் கார்டன் ஆகட்டும், எதுக்குமே போகல. ஏன்னா வந்து நாங்க முதுமலை வந்து போலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். எலிஃபண்ட் கேம்ப் பார்க்கறக்கு. அது வந்து 6:00 வந்து ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து நான் 3rd டைம் போறேங்க. நானும் ஹஸ்பண்ட் வந்துட்டு தனியா நெறைய டைம் போயிருக்கோம். சரி ஃபேமிலியோட போனனால அது கண்டிப்பா பார்க்கணும்னு சொல்லிட்டு, நாங்க வேற எந்த பிளேஸுமே ஊட்டியில பார்க்கல. ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு முதுமலையே போயிட்டோம். ஊட்டியில வந்து லஞ்ச் பார்த்தீங்கன்னா, காலிட்ஸ் பிரியாணிக்கு தான் போயிருந்தோம். அது வந்து மெயின் டவுன்ல தான் இருந்தது. பட் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லாவே இல்ல. இங்க எங்க சத்தியமங்கலம்ல கூட காலிட்ஸ் பிரியாணி இருக்கு. பட் அங்க கூட டேஸ்ட் நல்லாருக்கும். ஸோ இங்க வந்து ரொம்ப ரஷ்ஷா இருந்தங்காட்டி வந்து சர்வீஸ் கூட ஒழுங்கா அவங்க பண்ணல. நாங்க தெரியாம போயிட்டு ரொம்ப பேடா தான் ஃபீல் பண்ணோம். ஊட்டியிலிருந்து முதுமலை போறக்கு வந்து கல்லட்டி வழியா தான் நாங்க வந்து கீழ இறங்குனோம். பட் அதுக்கு வந்து நம்மளுக்கு பெர்மிஷன் வேணும். ஸோ தெரிஞ்சவங்க இருந்தனால பெர்மிஷன் வாங்கிட்டோம். இல்லன்னா நம்ம வந்துட்டு இன்னும் லாங் டிஸ்டன்ஸ் ஆயிருக்கும். சுத்தி தான் போயிருக்கணும். இது கொஞ்சம் பரவாயில்லையா இருந்தது. பட் அந்த ரோட்ல பார்த்தீங்கன்னா, நெறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ரொம்ப சேஃப்டியா தான் அந்த ரோட்ல போகணும். முதுமலை வந்து ரீச் ஆயிட்டோம். அங்க பார்த்தீங்கன்னா, பைசன் பார்த்தோம். பெருசா அனிமல்ஸ் வந்து ஸ்பாட் பண்ணல. மான் பார்த்தோம். தென் வந்துட்டு மயிலு அந்த மாரி நெறைய இருந்துச்சு. சூப்பரா இருந்தது பார்க்கறக்கு. தென் மங்கீஸ் பார்த்தோம். நாங்க முதுமலை ரீச் ஆன பிறகு, ஸோ ஹஸ்பண்ட் வந்துட்டு அங்க குட்டி குட்டி வழியெல்லாம் இருக்குங்கல்ல, அதுல வந்து விட்டாங்க. ஸோ அந்த வழியில போம்போது அங்க ஒரு கோவில் இருந்துச்சு. ஆக்சுவலா அந்த கோவில்ல வந்து அந்த அன்னைக்கு ரொம்ப விசேஷம் போல. அந்த ஊர் மக்கள் வந்துட்டு அங்க வந்து ரொம்ப விசேஷமா பொங்க வச்சு, கெடா வெட்டுறது அந்த மாரி அங்கேயே சமைச்சு சாப்பிடுறது அந்த மாரி பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ சூப்பரான பிளேஸ். அங்க நின்னு நெறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். நல்லா இருந்தது.
அப்படியே நாங்க இன்னொரு வழியில போனோம். அந்த டெட் எண்ட்ல இந்த மாதிரி ஒரு வீடு வந்துச்சு. அந்த குழந்தைங்க வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு என்ன யோசிச்சேன்னா, நைட் டைம்ல வந்து இங்க எப்படிதான் இவங்க இருப்பாங்க அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப இதாயிருச்சு. பட் என்னன்னா, அவங்க வந்து அங்க ஒர்க் பண்றவங்க தான். அது வந்து ஒரு எஸ்டேட்டு, பெரிய எஸ்டேட்டு. ஸோ அங்க வந்து ஒர்க் பண்ற அவங்களோட ஃபேமிலீஸு, சில்ட்ரன்ஸ் எல்லாருமே தான் இருந்தாங்க. மேபி வந்து அது அவங்களுக்கு பழகியிருக்கலாம். இங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 2 மந்த்ஸ் பேக் வந்துட்டு ஒரு ஒரு லேடி வந்து புலி அடிச்சிருச்சுன்னு சொன்னாங்க. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா, அ நார்மலா வந்துட்டு சஃபாரி போற ரோடு தான். சஃபாரிஸும் இதுல கூட்டிட்டு வருவாங்க. ஸோ நம்மளுமே போலாம். ஸோ நாங்க வந்து அந்த டெட் எண்ட் வரைக்கும் போயிட்டு வரலாம். இதுக்குள்ள ஒரு டேம் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அது வழியா தான் போயிட்டுருந்தோம். இந்த மங்கீஸ் வந்து நாங்க அந்த வழியா போம்போது தான் பார்த்தோம். ஃபேமிலியா இருந்துச்சு. சூப்பரா இருந்தது பார்க்கறக்கு. பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த மங்கீஸ் எல்லாம் பார்க்கும்போது, அதுகளுக்கு வந்து சாப்பிட்றக்கு தண்ணி எதுவுமே கிடையாது. நாங்க வந்து ஒரு 5:30 6:00 அப்படி வந்து எலிஃபேண்ட் கேம்ப் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ, அங்க இருக்கிற எலிஃபேண்ட்லாம் பார்த்துட்டுருந்தோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா, 6:00 தான் கரெக்ட்டா ஃபுட் வந்துட்டு அதுக்கு குடுப்பாங்க. ஸோ, அங்கலாம் வந்து பார்த்துட்டு, ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அப்படியே கிளம்பிட்டோம். அங்கேருந்து நாங்க கிளம்பிட்டோம். அங்கேருந்து பந்திப்பூர் வழியா வந்து குண்டல்பேட், சாம்ராஜ் நகர், ஹாசனூர், தென் வந்து சத்தியமங்கலம் வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.